குற்றக்குடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். உங்களிடம் பேசி உரையாடி நீண்ட நாட்களாகிவிட்டன. சில சூழ்நிலையின் காரணமாக அந்த நிலை தடைப்பட்டு விட்டது. இன்றைக்கு மறுபடியும் உங்கள் ஆதரவை எண்ணி உங்களிடம் வந்திருக்கிறேன். திரைப்பட பாடல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றிவிட்ட ஒன்று. இந்த பாடல்களை முணுமுணுக்காதவர்களே இருக்க மாட்டார்கள். காட்டு வழி போகும்போது, அல்லது தனியாக காட்டு வழி போகின்ற பொழுது, அல்லது சமையலறையில் இருக்கின்ற பொழுது, வீட்டிலே தனிமையாக இருக்கின்ற பொழுது, இப்படி எல்லா இடங்களிலும் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு இருப்போம். எந்தெந்த இடங்களிலே எப்படியெல்லாம் சினிமா பாடல்களை பாடுகிறார்கள் என்பதை கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு படத்திலே எழுதியிருப்பார். பாட்டு ஒரு பாட்டு என்று சொல்லி எழுதியிருப்பார். இந்த திரைப்பட பாடல்கள் எல்லோர் மனதிலும் இடம்பெற்றது என்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றிய அந்த நிகழ்வுகளை இந்த திரைப்பட பாடல்களை திரைக்கவிஞர்கள் கொண்டு வந்ததின் காரணமாக அந்த திரைப்பட பாடல்கள் நம்மோடு ஒட்டி கொண்டது. எல்லா பாடல்களும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, அண்ணன் தம்பி பிரச்சனை காரணமாக, அல்லது மகிழ்ச்சியின் காரணமாக, காதலின் காரணமாக, இப்படியே அந்த பாடல்கள் எல்லாம் புனையப்பட்டதின் காரணத்தினால் அது நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றிவிட்ட ஒன்றாக திரைப்பட பாடல் இருக்கிறது. இந்த திரைப்பட பாடல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனால் புகழ்பெற்ற நடிகர்கள் நிறைய இருக்கின்றார்கள். பாடல்களினாலும் புகழ்பெற்ற நடிகர்கள். அவர்களுடைய உயரத்திற்கு இந்த பாடல்களும் ஒரு காரணமாக இருந்தன. இந்த எழுதிய கவிஞர்கள் யார் என்று நிறைய பேருக்கு தெரியுமா என்று சொன்னால், இன்றைய தலைமுறையினருக்கு பல கவிஞர்களை தெரியாது. கவியரசர் கண்ணதாசனை தெரியும், பட்டுக்கோட்டையை தெரியும், இன்னும் சொல்லப்போனால் கவிஞர் வாலியை தெரியும். இப்படி சில பேர்களை மட்டுமே தெரியும். ஆனால் இவர்களுக்கு பின்னாலே இந்த திரைத்துறையிலே கவி எழுதியவர்கள், பாடல் எழுதியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சாதாரணமான பாடல்களை எழுதியவர்களே, முத்தான பாடல்களை மிக சிறப்பாக அழகிய தமிழிலே எழுதியவர்கள். அவர்களை எல்லாம் இன்றைக்கு நாம் மறந்து விட்டோம். மறக்கப்பட்ட கவிஞர்களாக இருக்கிறார்கள், மறைக்கப்பட்ட கவிஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவை தமிழ் திரையுலகிற்கு என்பதும் தமிழ் ரசிகர்களுக்கு என்பதும் மறக்க முடியாத ஒன்று, இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் அவர்களெல்லாம் தந்த பாடல்கள் இன்றும் நாம் அதை பாடிக்கொண்டிருப்போம். என்னுடைய வயதை ஒத்தவர்கள் அல்லது கொஞ்சம் அதை விட வயது குறைந்தவர்கள் கூட இன்றைக்கு அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். ஆனால் அதை எழுதியது யார் என்று தெரியாது. ஒரு நல்ல பாடல் இருந்தால், நல்ல வரிகள் இருந்தால் அது யார் எழுதியன்னு சொன்னால் கண்ணதாசன் எழுதியதுன்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதிலே கண்ணதாசன் எழுதியிருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட கண்ணதாசன் அளவுக்கு எழுதக்கூடியவர்கள் நிறைய கவிஞர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அதைவிட சிறப்பாக அன்றைக்கு முதல் கவிஞர்களை பார்க்கின்ற பொழுது இந்த திரைப்பட கவிஞர்களை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொல்லித்தான் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உடுமலை நாராயணகவி, பாபநாசம் சிவன், நமது கவியரசர் கண்ணதாசன், மருதகாசி, தஞ்சை ராமையா தாஸ், இப்படி நிறைய கவிஞர் வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இப்படிப்பட்ட கவிஞர்களை மட்டுமே நாம் நிறைய அறிவோம். ஆனால் இவர்களையும் தாண்டி கூமா பாலசுப்ரமணியம், கூசா கிருஷ்ணமூர்த்தி, வில்லிபுத்தூரார், ஆலங்குடி சோமு, இப்படி நிறைய கவிஞர்கள், கவிஞர் மாயவநாதன், இப்படி நிறைய கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தந்த அந்த பாடல்கள் எல்லாம் சாதாரண பாடல்கள் அல்ல, ஒரு சாகாவரம் பெற்ற பாடல்களாக இருக்கின்றன. யார் யார் எந்த பாடல்களை தந்தார்கள், இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி இனிமையானது, அந்த கவிஞர்களுக்குள்ள திறமை என்ன என்பதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த காணொளியிலே பார்க்க போகிறோம். அந்த மறக்கப்பட்ட கவிஞர்களை, அந்த கவிஞர்களை எல்லாம் உங்கள் முன்னால் கொண்டு வருவது தான் இந்த காணொளியின் நோக்கம். ஏனென்றால் அது அவர்கள் நமக்கு தந்த அந்த நல்ல பாடல்களை நினைவு கூறுகின்ற பொழுது அவர்களை இந்த நேரத்தில் நினைவு பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்பதற்காக தொடராக அந்த காணொளியை நான் கொண்டு வருகிறேன். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த தொடர்ந்து பார்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த இணையத்தில் இணைந்து இந்த பெல் பட்டனை அழுத்தி அதை பாருங்கள். மற்றவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இப்போது இந்த ஒரு நிகழ்வை தொடங்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.